நம்ம முருகனை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சில விஷயங்கள் வந்து அந்த அறுபடை கோயிலுக்கும் திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி எல்லா வீடுகள் இருந்தாலும் கடைசியா ஸ்டெபிளைஸ்டான அவராது எப்படி சொல்றதுன்னா வந்து இன்னும் நிறைய பேர் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த தைப்பூசத்துக்கான ஒரு இதுக்கு ஒரு ஒரு நோக்கம் என்னன்னா, முருகன் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. ஓ, வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. ஓகே. இல்லையா அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா போகும்போது அவர் ஒரு போர் வீரன் அவர் வந்து உலகத்தை ஆண்டிருப்பார். அப்ப அந்த ஆண்டதுக்கு அப்புறமா ஒன்னு ஸ்பிரிச்சுவல்ல அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரா, இது ரெண்டுத்துல ஏதாவது என்ன ஆப்ஷனா இருக்கும். எனக்குள்ள என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, ஒன்னு அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கலாம். அடைஞ்சிருந்தால் இன்னைக்கும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எப்படி வந்திருப்பார். சரி, ஓகே, இது வந்து ஸ்பிரிச்சுவல் எல்லாருக்குமே நடக்குங்க. இந்த எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கும் போது கூப்பிட்ட குரல் தான் அந்த ஸ்பிரிச்சுவல். நமக்கு எங்க இருந்தாலும் இறைவன் கை கொடுப்பார். இன்னைக்கும் நிறைய மலேசியால, சிங்கப்பூர், ஜப்பான் எல்லா இடத்துலயும் வழிபாடு இருக்கு. அப்போ எல்லாருமே வந்து முருக பக்தர்கள் தான். இந்த அட் தி டைம் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாருமே நம்ம தமிழ் குடியில சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ இந்த ஜாயிண்ட் அங்க போகுது. யார் ஒரே ஒருத்தர்னா முருகன் மட்டும்தான். அப்போ இவர் கடைசியா எங்க இருந்தார், இவரோட டைம் டிராவலர்ல கடைசியா அந்த போர் முடிச்சிட்டு, அதாவது குறிஞ்சி நிலம் தேசத்துல இருந்து திருச்செந்தூர்ல போர் புரிஞ்சாரு. அதுக்கப்புறமா 2வது போர், 3வது போர், அது இதை எல்லாமே மருமகளா இருக்கு. கடைசியா ஸ்டெபிளைஸ்டா எங்க இருந்தார், அது இன்னைக்கும் நமக்கு சான்று இல்லை.